பெருமழை வெள்ளத்தில் மூழ்கிய விழுப்புரம் பேருந்து நிலையம். தேங்கிய மழைநீரை மோட்டார்கள் மூலம் அகற்றும் பணி தீவிரம். திருவண்ணாமலை மலைப்பகுதியில் குகை கோயிலின் சுற்றுச்சுவர் மழையால் இடிந்து விழுந்து விபத்து. வெளியானது சிசிடிவி காட்சி. கனமழையால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நிரம்பி வழியும் ஏரிகள், துள்ளி குதிக்கும் மீன்களை பிடித்து மகிழும் மக்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம், மந்தவாய், புதுக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். தமிழக அரசின் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் சிறப்பாக இருப்பதாக மக்கள் கூறுகிறார்கள். விழுப்புரத்தில் மழை பாதிப்பை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டி. பணிகள் சிறப்பாக இருக்கு, நிவாரணப் பணிகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கீங்க, இதை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. விழுப்புரம் நகர பகுதிக்கு உட்பட்ட முத்தம்பாளையம் ஏரி மற்றும் பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. விழுப்புரம் நகரின் பல பகுதிகள் வெள்ள நீரால் சூழப்பட்டு தீவாக மாறியது. மழை வெள்ள சேதங்களை கணக்கிட குழுவை அனுப்பி வைக்குமாறு மத்திய அரசுக்கு விரைவில் கடிதம் அனுப்பப்படும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன குறை சொன்னாலும் மக்களுக்கு உண்மை தெரியும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இதுவரை கண்டிராத மழையை சந்தித்துள்ளன. மற்ற மாவட்டங்களிலும் வழக்கத்தை விட அதிக மழை பெய்துள்ளதாக விழுப்புரத்தில் ஆய்விற்கு பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. ஒரு 1,29,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மழை நின்ற பின் முழுமையாக பயிர்ச்சேதம் கணக்கெடுக்கப்படும். வெள்ள பாதிப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினால் அனுமதி மறுக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. 1,29,000 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக புள்ளி விவரம் பெறப்பட்டிருக்கிறது. மழைநீர் தேங்கிய இடங்களில் தண்ணீர் வடிந்ததும் உடனுக்குடன் மின்சாரம் வழங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். வட தமிழக உள்பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். கோவை சமவெளி பகுதிகள், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை. கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல். திருவண்ணாமலையில் பாறைகள் உருண்டு விழுந்ததில் மாயமான 7 பேரை மீட்கும் பணி 2ஆம் நாளாக தீவிரம். பாறைகள் உருண்டு விழுந்த புதிய வீடியோ காட்சிகள் வெளியானது.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே திடீர் மலைச்சரிவு. 2 கிராம மக்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை மூழ்கடித்த வெள்ளம். மலட்டாரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து துண்டிப்பு. கனமழை காரணமாக 2668 அடி உயரம் கொண்ட திருவண்ணாமலை தீபமலையில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு. பாதிப்புகள் தொடர்பான பருந்து பார்வை காட்சிகள். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கடலூர் புதுச்சேரி சாலையில் ஊர்ந்தபடி செல்லும் வாகனங்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஏரி நிரம்பி வீடுகளுக்குள் புகுந்த நீர். வஉசி நகர் பகுதி மக்கள் தவிப்பு. ஆரணி ஆற்றிலிருந்து தேவைகள் போக உபரியாக வெளியேறும் நீரை பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு அனுப்பப்படுகிறது. சென்னைக்கு குடிநீர் தரும் ஏரிகளில் நீர் குறைவாக இருப்பதால் நடவடிக்கை. ஊத்தங்கரை பேருந்து நிலையம் அருகே திருப்பத்தூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள். தீயணைப்புத் துறையின் உதவியோடு மீட்பு. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் 3வது நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் 2000 அடிக்கு மேல் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாக தற்போதைய செய்தி கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு களத்தில் இருக்கும் செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். அவரோடு பேசலாம். ரகுவரன், அடுத்தடுத்து நிகழக்கூடிய இந்த நிலச்சரிவு மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போதைய பாதிப்பு எப்படி இருக்கு? திருவண்ணாமலை மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நகர்பகுதியிலையும் வரலாறு காணாத அளவுக்கு 50 சென்டிமீட்டர் அளவு மழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றக்கூடிய அந்த மழையானது அதனுடைய ஸ்டெபிலிட்டி இழந்திருக்கிறது. அதனால மலை அடிவாரத்தில் சில இடங்களில் அந்த சரிவானது மண் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. நேற்று மாலை ஏற்பட்ட அந்த சரிவின் 7 பேர் அந்த வீடுகளில் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன என்பது தொடர்பானதான் தற்போது இந்த மீட்பு பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதன் காரணமாக அந்த மீட்பு பணியில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இப்ப கூட பார்க்கலாம், அந்த மீட்பு பணிகள் எதுவுமே நடைபெறாமல் இருக்கிறது. ஏனென்றால் திடீரென்று ஒரு 4 மணி நேரமாக அதிக அளவு மழை பெய்தது. அதனால் மீட்பு பணிகள் செய்வதில் ஒரு தொய்வு ஏற்பட்டது. நாம பார்க்கக்கூடிய இந்த வீட்டிற்கு கீழே தான் அந்த சிறார்கள் விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த மண் திடீரென்று வந்தபோது அவர்கள் அந்த வீட்டுக்குள் சென்றிருக்கிறார்கள். வீட்டுக்குள் அவர்கள் சென்ற உடனேயே அதிக அளவிலான சேரும் கற்களும் சேர்ந்து அந்த வீட்டில் வைத்து அவர்களை மூடியிருக்கிறது. தற்போது அந்த இடத்தில் தான் 6 அடி அளவுக்கு பள்ளத்தை நோண்டி இருக்கிறார்கள் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தமிழக மீட்பு படையினரும். இருந்தாலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மீட்பு பணியில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. 1/4 மணி நேரம் மழை பெய்த நிலையில் தற்போது மழை விடுப்பது இருந்தாலும் மீட்பு பணியை தொடர்வதில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது.